ஹலோ மக்களே, இங்கே பாருங்கள் முருங்கைக்கீரை பொரியல் அடுத்து சாதம் வச்சுட்டேன். முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். டெய்லியும் வாரத்தில் 2 நாள் முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு நல்லது. கடுகு உளுத்தம்பருப்பு பாருங்கள், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு நிறையாவே சேர்த்துக்கோங்க, முருங்கைக்கீரைக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு பருப்பு பொரியுது பாருங்கள். பாருங்கள் சாதம் கீரை வச்சுட்டேன். இது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான எங்கள் மரத்தில் முருங்கைக்கீரை, எங்கள் மரத்து முருங்கைக்கீரை, நாட்டு முருங்கைக்கீரை சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் வரமிளகாயும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சாரிங்க, கடலப்பருப்பு போடுங்க, கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே உழவர் சந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கட்டு 10 ரூபான்னு விற்கிறாங்க. அதில் ஒரு 4 கொத்து கூட இருக்க மாட்டேங்குது முருங்கைக்கீரை. எங்கள் மரத்துலேயே இருக்குது முருங்கைக்கீரை. நாங்கள் வீட்லேயே செஞ்சுக்குவோம், எடுத்து பிச்சு. கடலைப்பருப்பு பொரியட்டும், விசில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். வரமிளகாய் சேர்த்துக்கலாம், வரமிளகாய் வெங்காயத்தையும். உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க, ரொம்ப சேர்க்காதீங்க. கம்மியாக தான் இருக்கும் உப்பு சாப்பிட்ணும், உடம்புக்கு கெடுதல் நிறையா சாப்பிட்டா. பத்தலைன்னா கூட போட்டுக்கலாம். இது பாருங்கள் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். கீரைக்கு இதுக்கு புளிக்குழம்புக்கு சாம்பாருக்குலாம் சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பாருங்கள் நல்லா வெங்காயம் வணங்கட்டும். ஜியோ நெட்டே எடுக்க மாட்டேங்குது, என்னன்னே தெரியலங்க. ஜியோ கம்பெனியில் மோசம், விட்டு வருது நெட்டு. இது வேகட்டுங்க, குக்கர் விசில் விட்டுக்கலாம். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறோமோ அவ்வளோவுக்கு நல்லதுங்க, உடம்புக்கு குளிர்ச்சி. பெரிய வெங்காயம் அவசரத்துக்கு டக்குன்னு போட்டு, ஆனால் சின்ன வெங்காயம் தான் நல்லது உடம்புக்கு. அதிகமாக நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். சாதம் 3 விசில் வந்துச்சு பாருங்கள். கீரையை சேர்த்துக்குவோம். அதிக நேரம் கீரையை வேக விடக்கூடாதுங்க. பாதி தான் வெந்திருக்கணும், பாதி அப்படியே இதாக இருக்கணும். சத்தெல்லாம் போயிடுங்க. அதனால் கொஞ்சமாக வேக வச்சு இது பண்ணால் போதும். நல்லா வெங்காயம் இதெல்லாம் நல்லா வைக்கிற அளவுக்கு வணக்கினா போதும். ரொம்ப வணக்கிட்டோம்னா டேஸ்ட்டே போயிடும். ஆஃப் இதில் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்குங்க கீரை. ரொம்ப வேக விடக்கூடாது. பச்சை மாறாத கீரையை பொரியல் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. சில பேர் பார்த்திங்கன்னா கீரையே சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா பொரியல். இந்த மாதிரி கருப்பாக போயிடும். அதனால் பாருங்கள் சாதம் ரெடி ஆகிடுச்சு. கீரையும் அவ்வளோதான். கீரை கொஞ்சம் நேரம் தாங்க, ஒரு 5 நிமிஷம்தான்.
அதே மாதிரி கீரையை வந்து வெந்த உடனே இறக்கி வச்சு தேங்காய் போடுங்க. அதுலேயே போட்டிங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாக போயிடும். எந்த பொரியலுக்குமே வந்து தேங்காய் வந்து பொரியலாக இருந்தாலும் சரி, கீரையாக இருந்தாலும் சரி, எல்லாம் கீரை அடுப்பில் வந்து இறக்கி வச்சதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்திக்கோங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும், நல்ல வெளியேன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லைன்னா இதோடு சேர்த்து நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி கலர் மாறிடும். டாக்டருங்களே சொல்கிறாங்க 2 நாளைக்கு வாரம் 2 நாளைக்கு முருங்கைக்கீரை சாப்பிடுங்கன்னு. அவ்வளோ சத்துள்ள பொருளுங்க இது. பெரிய பெரிய சிட்டியிலலாம் காசு கொடுத்து வாங்குறாங்க, இது எங்கள் வீட்டிலே இருக்குது. சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ பச்சையாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் தான் இது பண்ணணும். ஸோ அப்படியே தண்ணி கூட தெளிக்க செலவில்லை, அப்படியே சுருண்டுரும். நல்லா சுருண்டதுக்கப்புறம் இறக்கி வச்சு தேங்காயை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த கீரைன்னு இல்லைங்க, எந்த கீரையாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஆஃப் ஆயிலே எடுத்துடணும். ஏன்னா ஃபுல்லாக நம்ம வேக விட்டோம்னாவே சத்தெல்லாம் போயிடும். வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகிடுச்சு. சும்மா 2 வரமிளகாய் கிள்ளி போட்டால் போதுங்க காரத்துக்கு. அது பழைய சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க முருங்கைக்கீரை. இறக்கி வச்சிடலாம். இனிமே உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஒரு அளவாக தாங்க போட்டேன், கரெக்டாக இருக்குது பாருங்க. முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதோட துவரம் பருப்பு போட்டு நல்லா போட்டுக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வேக வச்ச பருப்பு நான் கொஞ்சோண்டு எடுத்து வைக்கலான்னு பார்த்தேன், சாம்பார் வைக்கும்போதே மறந்துட்டேன். பாருங்கள், இதுக்கு மேலெலாம் நீங்கள் வேகவே விடாதீங்க, அது முருங்கைக்கீரை பொரியலோட இதே போயிடும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் வெந்துருச்சு, இல்லைன்னா இதோட டேஸ்ட்டே மாறிடும். பாருங்கள் ஆஃப் பண்ணிட்டேன். நான் இறக்கி வச்சு தேங்காய் போட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே மக்களே.